பாரு, காட்டலாமான்னு கூட தெரியல. யூடியூப்பில் காட்டலாமாடா? காட்டலாம் தானே, தெரில. ஒரு அழகான விஷயத்தை பார்க்க வந்துட்டுருக்கோம். என்ன பண்ணுறாரு மட்டும் இருக்கா? கடல் மாஸ்கில் எடுத்து தான் வந்துருக்கோம். கடல் அந்த இடத்துல ஏரியாவில் மேமான அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் ஊர் கொடியும். ஸோ இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன், எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர்லேருந்து ரோபுசலாவிலேருந்து ஜஸ்ட்டு 4 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதாவது திருப்பனாவில் வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் 4 கிலோமீட்டர், மொத்தமாக ஒரு 12 நிமிஷம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லி கூகுள் மேப்பில் போட்டிருக்கு. ஸோ அதை பார்க்கறதுக்காக தான் நானும் ஃப்ரெண்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ கைஸ், இப்போ நம்ம உடம்புசலாவிலேருந்து வண்டி எடுத்துட்டோம். நானும் ஃப்ரெண்டு தான் போய்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட்டு ஒரு 4 கிலோமீட்டருங்கிறனால நாங்கள் பெரிய ஏற்பாடுகள் எதுவும் இல்லாமல் சிம்பிளாக எப்படி சொல்லலாம், நாங்கள் ஒரு 12 மணிக்கே ரெடி ஆகிட்டோம். என்னடா 12 மணிக்கே ரெடி ஆகிட்டோம். அடித்த மலையில் போக முடியாமல் போயிடுச்சு. கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு, அந்த டைமில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் மழையாக இருக்கவும் பிளானை ட்ராப் பண்ணிட்டு ஈவினிங் போவோம். ஈவினிங் வந்து அந்த ரோடு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்கும். ஈவினிங் போகலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகி இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த வியூ பாயிண்ட் பார்க்க திருப்பனாவில் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி 4 கிலோமீட்டர் தான் காட்டுனுச்சு. அதனால தான் சரி போகலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகணும். அதுதானே இல்லைடா, அந்த ரோட்டில் தான் டெய்லி போவேன். டெய்லி போகிறதுனா பழமையாக போகிறது தானே அந்த ரோட்டில். இப்படி போயிட்டும் அந்த வியூ பாயிண்ட்டை நான் இது வரைக்கும் பார்க்கலையே அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சு. இன்றைக்கி கூகுளில் சும்மா தட்டி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. கூகுள் மேப் எடுத்து உடம்புசலாவில் என்ன இருக்குது ஃபேமஸானது பார்க்கலாம் அப்படின்ட்டு சும்மா வெட்டியாக இருக்கிறதுக்கு ஏதாவது போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். வந்துச்சு, சரி போகலாமே அப்படின்ட்டு தான் உடனே கூப்பிட்டேன். ஏமாதிரியே ஒருத்தன் வெட்டியாக யார் இருப்பான்னு யோசித்தேன். நீ இருந்த டக்குன்னு உடனே கூப்பிட்டு வந்துட்டேன். ஆஃபீஸாப்பா இந்த ரோட்டில் கொஞ்சம் பனியாக போகல, சின்ன குட்டியாக ஒரு கோவில் இருக்குங்க, தெரியுமான்னு தெரியல. எனக்கு பார்ப்போம். இந்த பாருங்க, தெரியுதா? கூரை மட்டும் தெரியுமா இருக்கும். கோவில்ரா அது, செம அழகான கோவில். உள்ளுக்கு வந்து பிள்ளையார் கோவில் தான் நினைக்கிறேன். இந்த வந்து இந்த குட்டியாக தெரியுதுல்ல, அது வந்து பிள்ளையார் கோவில் வந்து தான். இங்கே இருக்க ஏரியாவில் உள்ள மக்கள்லாம் அதில் தான் அதான் கும்பிடுவாங்க. அந்த கோவில் தான் குட்டி கோவில். ஆனால் கும்பாபிஷேகம்லாம் பண்ணி, ஆமாம், தேர்லாம் இழுத்தாங்கடா. செம்ம விசேஷமாக தேர்லாம் இழுத்துருந்தாங்க. வேறு லெவலாக இருந்துச்சு அந்த திருவிழா. கும்பாபிஷேகம்லாம் பண்ணி தேர்லாம் இழுத்து அப்படி வேறு லெவலாக செஞ்சுருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இந்த ஏற்ற ஏறி லைட்டாக இறங்கி ஆனால் கொஞ்சம் முன்னுக்கு போனோம்னா அந்த இந்த ரோடு இல்லாமல் ஒரு காப்பட் ரோடு, நல்ல ரோடு ஒன்று செட் ஆகிடும். இந்த ரோடு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும். இந்த செட் ஆகிடுச்சா, இதில் இருந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே காப்பட் தான். வேறு லெவலாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கே எந்த இடத்துக்கிட்ட இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது வரைக்கும் வந்தது உடம்புசல்லாவை. இதுக்கப்புறம் போகிறது வந்து திருப்பனாவலை அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. சாரி, எஸ்டேட். பார்த்தீங்கன்னாலே தெரியும் வியூ எப்படி இருக்குன்ட்டு. இந்த ரோட் வியூவாக இருக்கட்டும்,
நம்ம போகிற ரோடாக இருக்கட்டும், இந்த ஒரு இடம் வியூ எப்படி இருக்குன்னா, ஆனால் இதுவே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும். பேசிக்காக நான் அப்படி தான் எல்லா இடத்தையும் ரசிப்பேனா, அப்போ ஸோ நார்மலாகவே ரசிக்கிறது தானே. அப்படி இருக்கும்போது தனியாக வியூ பாயிண்ட் ஒன்று தேவைன்னு அது போய் பார்ப்போமே அப்படிங்கிறதுக்காக வந்தது தான். உலர்றானோ தெரில, கொஞ்சம் குளிராக இருக்குது கிளைமேட்டு. அப்படியே போன வாக்கில் அப்படியே பனியை போயிட்டா எப்படி இருக்கும்? தான் வியூ இங்கே இருக்குது. ஆனால் இன்னும் பனியை போகணும் வியூ பாயிண்ட்டுக்கு. கூகுளில் காட்டுற வியூ பாயிண்ட்டுக்கு வந்து இன்னுமே பனியை போகணும். நம்ம அதுக்கு போயிட்டே பார்ப்போம். இதுவே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தான் இருக்குது. நான் ஃபுல் வீடியோலாம் நிறைய வீடியோ எடுத்திருக்கேன், அதெல்லாம் போட்டு விட்றேன் நான். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய மலைகள் அப்படின்லாம் தெரியுது. இந்த இடமே ஒரு வியூ பாயிண்ட் அளவுக்கு இருக்குது. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு போனால் தான் சரியான வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கூகுள் காட்டுது, கூகுள் மேப்பில் காட்டுச்சு. ஸோ நம்ம அந்த இடத்துக்கும் போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவு அது வியூ பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. பார்த்தாலே தெரியும் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் கண்டிப்பாக வர்ற இடம், அடிக்கடி வர்ற இடம். பட்டு கூகுளில் ரீசெண்ட்லி விசிட்டட் அப்படின்னு கூகுள் மேப்பில் வந்து போட்டுருந்துச்சு. அது எப்படின்னு தெரில, போயிட்டு பார்ப்போம் அந்த இடத்துக்கு. கைஸ், அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து கட்டாயி அப்படியே கொஞ்சம் முன்னுக்கு வந்துட்டோம். அந்த கொண்டை ஊசி வளைவுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வளைவு தான் இது. செம்ம அழகாக இருக்கும். இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது, இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருக்குது. அதை விட இப்போயும் ரொம்ப அழகாக இருக்குது. அழகான ஒரு இடம் தான், பழமையாக போகிற இடம் தான். ஆனால் இன்னும் அழகாக இருக்குது. என்னடா பழமையாக போகிற இடம் தான், ஆனால் இன்னுமே அழகாக இருக்குது தானே. ஓ, பெரிய அளவான காடுகள் தான் இந்த பக்கத்து. இப்போ வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, கூகுள் மேப்பில் காட்டுது. அந்த இடத்துல இருந்து கூட ஒரு, அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளுக்கு போகும்போது கூட காடு தான். அடிக்கடி சொல்லுவோம்ல மினி கேரளா. ஓ, இதுதான் மினி கேரளா. அந்த குறுக்கில் தான் போவானுங்க ஸ்கூலுக்கு. இங்கே மேலே அந்த ரோட்டு அங்கடா. அப்படியே அந்த புள்ளியிலே இருக்கும் பாரு. புள்ளி தான் நமக்கு லொக்கேஷன் காட்டுது. நவகம ரோடு ஓகே, தான் நம்ம லொக்கேஷன் காட்டுது. ஆனால் அது இன்னுமே தெரியல. ஆகிய மேலே வந்து பார்க்கும்போது கூட வியூஸ் இருந்துச்சு. இது ஒன்றுமே இல்லையே. இங்கேவாவே நான் நினைக்கிறேன் கீரை ஓட்டு போகலன்ட்டு. பாரு, அதே இடம் தான். இதுதான் அந்த வியூ பாயிண்ட் காட்டுற இடம்.
மேலே இருந்து பார்க்கும்போது கூட வியூ இருந்துச்சு. இந்த பாரு, இது காட்டலாமான்னு கூட தெரில. யூடியூப்பில் காட்டலாமாடா? காட்டலாம் தானே, தெரில. இந்த பாருங்கள், இந்த ஜங்ஷன் இருக்கா, நம்ம இப்போ வந்த ஜங்ஷன் வந்து இங்கே தான் இருக்குது. இதாக இருக்குது, இங்கே தான் இருக்குது. இந்த இருக்குது அந்த ஜங்ஷன், இந்த இருக்குது அந்த ஜங்ஷன் இருக்குது, குருப்பனாவில் ஜங்ஷன். அதுலேருந்து ஒரு 200 மீட்டர் கூட இல்லை, அந்த இடத்துல தான் வியூ பாயிண்ட் இருக்கதா காட்டுது. ஓகே சார். ஆனால் இங்கேருந்து பார்த்தா மரம் மட்டும்தான் தெரியுது, ஒன்றுமே தெரில. வேணா அப்படி போயிட்டு பார்க்கலாம். அப்படி பண்ணலாமாடா? வியூ மேலேருந்து பார்த்துட்டோம்ல, நம்ம இந்த வேணா இந்த வியூ நான் நினைக்கிறேன் கீ ரோடு போகலாண்ணே. இதோட கீழே ரோடு இல்லைடா, கீழேயும் பெருசாக இல்லைடா ஒன்றுமே. மரம் காடு தருது. நம்ம வேணா மேலேருந்து வியூ பார்த்துக்கோங்கண்ணே. நம்ம போவோம் இந்த ரோட்டில் போயிட்டு இந்த ரோடோட வியூ காட்டிட்டு வருவோம். அப்படியே மறுபடியும் ஏதாவது பார்க்க முடிஞ்சுன்னா அப்படி செய்வோம். அவ்வளோ பெஸ்ட் தான், என்ன பண்ணுறது? ஐயோ, சைட் கண்ணாடியும் பார்க்கல நான். வீடியோ இதுதான் அந்த ரோடு விட்டு வியூ பாருங்கள். இந்த ரோடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, 2 பக்கமும் காடு, நடுவில் வந்து ஒரு சின்ன குறுகலான ரோடு ஒன்று. இது ஒரு பஸ் வந்துச்சுன்னா மற்ற வெஹிக்கல்லாம், ஆப்போசிட்டில் வர வெஹிக்கல்லாம் வந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணி திருப்பினா ரிவர்ஸ்லேயே போயிட்டு இந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சைட் கொடுக்குற மாதிரி தான் ஒரு வியூ. அடே இந்த இருக்குடா வியூ, இங்கிட்டு இருக்குடா. அடே இந்த பக்கம் இருக்கிறதுக்கு கூகுள் மேப் என்னடா பொய் அப்போ. ஸோ கைஸ், நான் இப்போ வியூ பாயிண்ட்டை நான் போயிட்டு வரும்போது காட்டுறேன். இந்த இடத்துல இருக்குது வியூ, ஓரளவு வியூ ஒன்று இருக்கும். நான் போயிட்டு வரும்போது காட்டுறேன். இந்த ரோடை காட்டணுங்கிறதுக்காக தான் சரின்ட்டு இந்த பக்கம் வந்தேன். மேலேருந்து பார்த்த வியூ தான் கொஞ்சம் ஓரளவு நல்லா க்ளோஸாக தெரியும். பார்ப்போம். இடத்த மட்டும் அடி. வாங்க போயிட்டு பார்ப்போம். நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இந்த டெய்லி பார்த்ததை புதுசாக பார்க்க போகிறேன். கேமராமேனை பார்த்து இன்னோவேஷன் சொத்தாமா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கான். என்ன மச்சா அது சொட்டு? என்ன சொட்டது? மாதிரி இருக்குங்களா? மேலே பார்க்கும்போது கொஞ்சம் தூரத்தில் இருக்க மாதிரி இருந்துச்சு. கீழே வந்ததுக்கப்புறம் நல்ல வியூ ஒன்று இருக்குது. ஸோ கைஸ், இதுதான் அந்த வியூ பாயிண்ட். கூகுள் மேப் காட்டினதை விட 500 மீட்டர் இருக்குமா, ஒரு 500 மீட்டர் தூரம் கொஞ்சம் தள்ளி வரணும். கூகுள் மேப்பில் நின்றும் அந்த இடத்துல. அதுக்கு முன்னுக்கு ஒரு வீடு மாதிரி இருக்குது, எடுத்துக்குவாங்க. சத்தங்க தான் போகிறாங்க, கொஞ்சம் பயந்துட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் அந்த வியூ பாயிண்ட். நான் இந்த இடத்துல நிப்பாட்டுறதில்லை, நான் வெஹிக்கிள் போகிறதுக்கு வரத்துக்கு இடைஞ்சலாக இருக்குங்கிறதுனால நிப்பாட்டுறதில்லை. பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் அந்த வியூ பாயிண்ட். நல்லா இருந்துச்சு. கோலன் வந்துச்சு பேசிக்கிட்டு இருந்தேன், என்ன சொன்னான்னு தெரியல. நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் வீடியோவில். வேறு லெவலாக இருக்குது இந்த இடம். ஸோ போகலாம். என்னடா கொஞ்சம் பார்த்துடலாமா? இங்கே வந்தால் என்னத்தை வியூ அப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்களே, என்னத்தை பார்க்குறதுக்காக இங்கே வரலாம் அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா? குட்டியாக ஒரு 20-30 மலை இருக்குது. பெருசாக ஒரு 10-15 மலை இருக்குது. ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி ஒரு பார்க்கவே அந்த பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. அந்த ஒன்றுக்கு மேலே ஒன்று டார்க்காக தெரியும், ஒன்று லைட்டாக தெரியும். என்னென்னா கொஞ்சம் தூரத்தில் இருக்க மாதிரி இருக்கனால
டாக்காக தெரியும், லைட்டாக தெரியும். அதுக்கப்புறம் இந்த மலை உங்களுக்கு தெரியுமா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மலை ஒரு பெஸ்ட் மலை ஒன்று இருக்குது. இதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வயல் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது. உடம்புசலாவுக்கான ஒரு பெரிய ஆயுர்வேத வைத்தியசாலை இந்த இந்த ஏரியாவுக்குள்ளே தான் இருக்குது. சரியாக கொஞ்சம் தூரம் உள்ளுக்கு போகணும். இந்த ஏரியாவுக்குள்ளே தான் அந்த ஒரு ஆயுர்வேத வைத்தியசாலை கூட இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சத்தில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ வாங்க கட்டாயம் வந்து இந்த இங்கே தெரியுது இல்லையா சின்ன மலை ஒன்று. இந்த மலை வந்து டபுள் மலை. இந்த பக்கத்து ஒரு மலை இருக்குது, அது அந்த பக்கத்து ஒரு மலை இருக்குது. அந்த மலையை அப்படியே டிரெக்டாக நேராக இந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது, நேராக முன்னுக்கு பார்க்கும்போது சிகிரியா குன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு வியூவாக இருக்கும். அந்த சிகிரியா குன்று மாதிரியான ஒரு பார்வைக்கு அப்படி தெரியும். ஸோ அதுவும் இந்த இடத்துக்கான ஒரு விசேஷமான ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த டைமில் மச்சான் ஒரு பிளேன் டீம் குடிச்சா அந்த மழை பெஞ்சு நின்றுருக்கு. இது ஒரு வியூவில் பிளேன் டீம் குடிச்சா எப்படி இருக்கும்? செம்மையாக இருக்கும். கடை இருக்கா? கடல் கிளாஸ்கில் எடுத்து தான் வந்துருக்கோம். கடல் அந்த இடத்துல ஏரியாவில் மேமான நம்ம போனோம் இல்லையா, பிளேனமண்ட ஸ்கூல் இருந்துச்சு இல்லையா, ஸ்கூலை தாண்டி ஒரு 300 இல்லை குறைஞ்சது ஒரு 1/2 கிலோமீட்டர் 500 மீட்டர் தூரத்துக்கு போனதுக்கப்புறமா ஒரு சின்ன கடை ஒன்று இருக்குது. அதில் பிளான்ட் இருக்கான்லாம் தெரியல. அப்படி பிளான்ட் இல்லைன்னா இந்த பக்கம் சொல்ல அந்த பக்கத்து மஸ் பண்ண அந்த ரோடை காமிக்கவே மண்ணே கீழே உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, சின்ன ரோடு ஒன்று இருக்குது. அதுதான் மஸ் பண்ணேன். வேறு லெவலாக இருக்கும். அந்த பள்ளம் வந்து வேறு லெவலாக இருக்கும். நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த போது இங்கே இங்கே குட்டி ரோடு தெரியுதான்னு தெரியல. அந்த மரத்துக்கு எவ்வளோ அழகான விஷயத்த பார்க்க வந்துட்டுருக்கோம். என்ன பண்ணுறாருன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. காட்டிட்டேன். முக்கியமான ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்க வந்த பிறகும் இவர் போன இடத்துக்கு கடலை போட்டுட்ருக்காரு. இவர் போட்டில் கடலையெல்லாம் நான் போடக்குள்ள தான் எடுத்து போகணும். இதோட இந்த வீடியோ நம்ம முடிக்கிறோம். இந்த மாதிரி இன்னொரு நிறைய வீடியோ பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னைய சப்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு நிறைய வீடியோக்கள் நானும் போடுறேன். இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.